மொழிப்போர் தியாகிகளை நினைவு கூறும் வகையில் கோவை செல்வபுரம் பகுதியில் அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். தமிழ் மொழியை காக்க பல பேர் உயிர் நீத்தார்கள். நிறைய தீ வச்சு கொடுத்துட்டாங்க, துப்பாக்கி கொடுத்து இடையானாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்மளாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலி செலுத்தினோம். தாளமுத்து நடராஜ், கீழப்பழுவூர் சின்னசாமி, கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகுவாக்கம் அரங்கநாதன், கேரளூர் முத்து, சிவகங்கை ராஜேந்திரன், சத்தியமங்கலம் முத்து, திருச்சி ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன், விராலிமலை சண்முகம், பீளமேடு தண்டபாணி, பீளமேடு பொள்ளாச்சியில் நிறைய பேர் ஏவியன்கள்லாம் தெரியும், மயிலாடுதுறை சாரங்கமணி உட்பட பல நூறு பேர் தீயிட்டு கொளுத்தி அப்படியெல்லாம் பண்ணி தான் நம்ம தலைமுறையை காத்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வெற்றி கண்டு அதற்கு பின்னால் 1967 திராவிட முன்னேற்ற கழகம் அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் ஆட்சியை பிடித்தது. 67க்கு பின்னால் காங்கிரஸ் எந்திரிக்கவே இல்லை. 67ஓட நம்முடைய திராவிட இயக்கங்கள் முடித்ததோட சரி, அண்ணா தலைமையில் திமுக வெற்றி பெற்றால் காங்கிரஸ் அதுக்கப்புறம் தேஞ்சி எப்படி போயிடுச்சு. இந்தியை கொண்டு வந்து அவங்க தான் இந்திய திணிச்சாங்க கொண்டு வந்து. ஆகவே இதுவரையில் காங்கிரஸ் எந்திரிக்கல. 67 வந்து பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வருவதற்கு இந்திய போராட்டம் இன்னொரு முக்கியமான காரணம் உங்களுக்கு தெரியும். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் MR அவர் சுடப்பட்டு அந்த படத்தை ஒவ்வொரு வீதியில் போட்டாங்க. கட்டு இருக்கிற படத்தை ஒவ்வொரு வீதியிலையும் போட்டு ஓட்டு கேட்டு திமுக ஆட்சி. அதுக்கு முன்னாடி திமுக கம்மியான படிப்படியா வளர்ந்துட்டு வந்தது. இந்த 65 இந்திய போராட்டம் அதுக்கு முன்னாடி நம்முடைய தலைவர் அப்ப இருந்த திமுக ஏழைகளுக்கான திமுக, ஏழை மக்களுக்கான திமுக. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருக்கும்போது சாதாரண நம்மளை போனவங்கள இந்த பதவிக்கெல்லாம் வர முடியாது. ஒரு கவுன்சிலரா, ஒரு சட்டமன்ற உறுப்பினரா, ஒரு சேர்மனா, நாடாளுமன்ற உறுப்பினரா, அமைச்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மிட்டா மிராசு ஜமீன்தார் இருப்பாங்க. காங்கிரஸ் 95 வயசுல அவங்க திமுக வந்த பின்னால் இப்படி, அதுக்கு பின்னால் அறிஞர் அண்ணா பின்னால், எம்ஜிஆர் வந்த பின்னால், அம்மா வந்த பின்னால் சாதாரண நம்மளாம் அங்க இருக்கிறவங்க இங்க எப்படி எடப்பாடியார் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய ஒரு கிளை செயலாளராக இருந்து மாதிரி இருந்து இப்படி பொதுச் செயலராக இருக்காருல்ல, அதே போல சாதாரணமா அங்கிருந்து நீங்க முதலமைச்சர் அம்மா இருக்காரு எடப்பாடியார். எந்த கட்சி நடக்குது? திமுக நடக்குமா? இப்ப இருக்க திமுக, அப்ப இருக்க திமுக, இப்ப இருக்க திமுக ஒரு குடும்பம் மட்டும் தான் இருக்கு. ஆகவே இன்றைக்கு உயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடிய இந்த நாள் நாளாக எம்ஜிஆர் காலத்திலிருந்து, அதே போல அம்மா அவர்கள் காலத்திலிருந்து எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு வீர வணக்கம் செலுத்தும் கூட்டமாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்தில் நம்முடைய மாணவரணி தம்பிகள் சிறப்பான முறையில் இதுக்கு முன்னாடி சந்திரசேகர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜேம்ஸ் ராஜ் நடத்தி, அதுக்கு முன்னாடி விஜயகுமார் நடத்தி, இப்படி பார்த்தீங்கன்னா நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் தொடர்ந்து இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் நடத்துகிறார். அதற்கு நம்முடைய மாணவரணி நிர்வாகிகளுக்கு முதல் மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்தார். இன்னைக்கு திமுகவை பொறுத்தளவுக்கு ஆட்சி பிடித்த பின்னால், அண்ணா மறைந்த பின்னால், அப்புறம் கருணாநிதி முதலமைச்சர் ஆனார். நம்முடைய தலைவர்கள் தான், எம்ஜிஆர் அவர்கள் தான் கருணாநிதி முதலமைச்சர் ஆக்கினார். ஆனா அப்ப இப்படி பண்ணுவாங்க தெரியல. அப்புறம் எம்ஜிஆரே கட்சி விட்டு நீக்கி, அதுக்கு பின்னால் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பேரியக்கத்தை உருவாக்கி கிட்டத்தட்ட 31 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து அண்ணா திமுக தான். அதிகமான திட்டங்கள் இருந்து அண்ணா திமுக தான். திமுக எப்ப ஆட்சிக்கிறது ஒரு விபத்து மாதிரி தான் வரும். ஒவ்வொரு முறை எடுத்துக்க விபத்து மாதிரி. அண்ணா திமுக தலைவர் 1972 ஆரம்பிச்சார். இடைத்தேர்தலில் கோயம்புத்தூர் இடைத்தேர்தல், அரங்கநாயகி சட்டமன்றம், திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் மாயத்தேவர் வெற்றி, அதுக்கு பின்னால் 77 பொதுத் தேர்தல், பொதுத் தேர்தலில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்ற பின்னால், அதுக்கு பின்னால் கூட பாத்தீங்கன்னா
உடனே ஆட்சி கலைச்சாங்க, தலைவருடைய ஆட்சியை. கருணாநிதியும் அப்ப இருக்கக்கூடிய இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்காக சேர்ந்து ஆட்சி கலைச்சு, அப்ப பாத்தீங்கன்னா எதனால கலைச்சாங்க, நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. நாடாளுமன்ற தேர்தல் 2 மட்டும் தான் அதிமுக ஜெயிச்சது, மீதி பூரா திமுக ஜெயிச்சிட்டாங்க. உடனே ஆட்சி கலைச்சிட்டாங்க. அவ்வளவுதான், நீ எம்ஜிஆர் அவ்வளவுதான் அதிமுக. மீண்டும் தேர்தல் வந்தது, சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் மாபெரும் வெற்றியை பெற்று எம்ஜிஆர் ஆட்சி பிடிச்சார். அதுக்கப்புறம் 84 அமெரிக்காவில் படுத்துக்கொண்டு ஜெயிச்ச வெற்றி பெற்ற தலைவர் ஒப்பற்ற தலைவர் நம்முடைய தலைவர் தான். அப்படி அற்புதமான திட்டங்கள் தந்தார். தொடர்ந்து 3 முறை வெற்றி. அதுக்கு பின்னால் தலைவர் மறைந்த பின்னால் நம்முடைய கட்சி 2ஆக பிளவுபட்ட போதுதான் திமுக 89 ஆட்சிக்கு வராங்க. 89 ஆட்சிக்கு வராங்க. அதே போல 96 திமுக ஆட்சிக்கு வருது. 91 திரும்ப அம்மா வந்துட்டாங்க. 96 பாத்தீங்கன்னா சன் டிவி ஆரம்பிச்சு பொய்யான பல ஜோடிப்புகள் எல்லாம் பண்ணி, உங்களுக்கு தெரியும், ஒரு சன் டிவி, திமுக டிவி, மீடியால எப்படி பண்ணுவாங்க தெரியும். ஒரு இல்லாத இருக்கிற மாதிரி உருவாக்குவாங்க, நல்லா செய்யறது இல்லாம பண்ணுவாங்க. இதுதான் திமுக ஜாலா போட்டு அப்படி உருவாக்கி அன்னைக்கு 96 திரும்ப திமுக ஆட்சி. அதுக்கு முன்னாடி 2000 மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி. 2006 திமுக வந்திருக்காது, மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் வந்தது. அன்னைக்கு தபால் அவுட்ல அரசு ஊழியர்கள் அந்த ஓட்டுன்னு போது ஆட்சி மாறு. அது வேலை நம்ம தான் பஞ்சாயத்து ஓட்டு மாறு. அப்ப எதிர்பாராம ஒரு விபத்து மாதிரி அப்ப வந்தாங்க. 2006 வர்றாங்க. 2006 விபத்து மாதிரி வர்றாங்க. 2006க்கு பின்னால் 2011 அம்மா ஆட்சி, 2016 அம்மாவுடைய தொடர் ஆட்சி, 2021 1.5% விபத்து மாதிரி தான் வந்தாங்க. யாரு விரும்பியெல்லாம் திமுக போட்டு போன 1.5% தான். ஆகவே திமுக பெரிய மாபெரும் வெற்றி பெற்று மக்கள் சக்தி பெற்றெல்லாம் ஆட்சிக்கு வரல. விரும்பி யாரு மக்கள் ஓட்டே போடல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு வேண்டாம் இருப்பா, வேற வழியா இல்லாம போட்டாங்க. இன்னைக்கு அதான் அனுபவிக்கிறாங்க. இந்த 3 வருஷத்துல, இந்த 3 வருஷத்துல திமுக ஆட்சி வந்த பின்னால் ஏதாவது ஒரு திட்டங்கள் காயத்துக்கு வந்தீங்களா? ஏதாவது ஒரு திட்டம் இதே இடத்துல இங்க காட்டுதல் இருக்கக்கூடிய நம்ம எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய முன்னாள் கவுன்சிலர் இருக்காங்க, எல்லாம் பாடசாலைகளா இருக்காங்க. இதே இடத்துல எத்தனை மேடை போட்டு எத்தனை நிகழ்ச்சி நடத்தி பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய வீடுகளுக்கெல்லாம் எல்லா சர்டிபிகேட் கொடுத்தோமா இல்லையா? பட்டா கொடுத்தோம். வீடு கட்டுற வீடெல்லாம் நம்ம நிதி ஒதுக்கி கட்டப்பட்ட வீடுகளுக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்தோம். அந்த வீடுகளையும் கூட இன்னும் முடிக்கல. அந்த வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த வீடுகளை முடிக்கல. அதே போல அந்த வீடு நம்ம ஏழைகளுக்கு கொடுத்தோம். அதெல்லாம் நிறைய பேர் திமுக பணம் வாங்கிட்டு வியாபாரம் மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி ஒரு கேவலமான நிகழ்வு. இதுல பார்த்தால் பணம். எத்தனை திட்டங்கள் நம்ம கொண்டு வந்தோம், எத்தனை ரோடுகள், பாலங்கள், சாலைகள், கூட்டுக்குடி, எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தோம். இந்த 3 வருஷத்துல கோயம்புத்தூர் யாரும் பண்ணிருக்காங்களா? நம்ம தொகுதியில் ஒரு கல்லூரி, கோயம் மாவட்டத்தில் 6 புதிய கல்லூரி, அரசு மருத்துவமனை மேம்பாடு பண்ணியிருக்க பிரைவேட் மருத்துவமனை போல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருதய அறுவை சிகிச்சை நடக்குது, சிறுநீர் மாற்று அறுவை சிகிச்சை நடக்குது, கேன்சர் ஜோடி மிஷின் வாங்கி கொடுத்து பல்வேறு திட்டங்கள். எல்லா மருத்துவமனை, கிராம மருத்துவமனை மேம்படுத்தி இருக்கிறோம். எங்க பார்த்தா தாலுக்கா, இங்க பேரூர் தாலுக்கா, அன்னூர் தாலுக்கா, கருதலூர் தாலுக்கா, மதுக்கரை தாலுக்கா, இப்படி ஆனமலை தாலுக்கா, இப்படி தாலுக்கா எல்லாம் அங்கங்க ஆரம்பிச்சு. தாலுக்கெல்லாம் இன்னும் கேஜி தேர்தலுக்கு முன்னாடி தான் ஒரே தாலுக்கா வரணும் எல்லாரும். இதெல்லாம் அங்கங்க பிரிச்சு கொடுத்து அங்கங்க எல்லா மக்கள் போறாங்க. இப்படி பாத்தீங்கன்னா கூட்டுக்குடி திட்டம், 3ஆம் கூட்டுக்குடி திட்டம், நான் தான் அதுக்கு அமைச்சராக இருந்து எடப்பாடி நிதி வாங்கி நீங்க பாத்தீங்கன்னா 30% 40% முடிஞ்சிருச்சு. முடிக்கல. பாலங்களை நம்ம கொடுத்தோம், பாலங்களை முடிக்கல. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் எப்படி மேம்படுத்தணும் அதையும் கூட கிளீனா வச்சுக்கல. அத்திடோனா திட்டம் 70 ஆண்டுகள பிரச்சனை கொண்டு வந்த 95% முடிச்சிட்டோம். 5% முடிக்கல 3 வருஷம். ஏர்போர்ட் விரிவாக்கம் நிதி ஒதுக்கி எல்லாமே நிலநடுப்புக்கு எல்லாமே வழிவகை பண்ணோம். அது முன்ன முடிக்கல. அது முடிச்சா நிறைய ஐடி கம்பெனி வரும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு. எதுவுமே பண்ணாம ஒரு இருக்காங்க. இவங்க யாருமே சீட்டை தேய்ச்சிட்டு இருக்காங்க. போய் எந்த வேலைக்கு லாய்க்கு இல்லாம நினைக்கிறது 40 பெல் வாங்குறாங்க. எப்படி மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் எழுச்சி வாங்கி நினைச்சிட்டாங்க. அது மட்டுமல்ல, எடப்பாடியார்
பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி இல்ல என்று அறிவிச்சதுமே ஸ்டாலினுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்படியே ஜுரம் வந்துருச்சு. இல்ல அவங்க முன்னாடி கூட்டணி பின்னாடி கூட்டணி சொல்லி அவங்களே கிளப்பி போடுறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? சிறுபான்மையர் முடிவு பண்ணிட்டு அவர் தெளிவா சொல்லிட்டார் கூட்டணி கிடையாது அப்படின்னு. எது எடுத்தாலும் திடமான முடிவு எடப்பாடி எடுப்பார். இன்சார்ஜ் அமைச்சர் இருக்காங்க, கேட்கிறாங்களா? மேயர் இருக்காங்க, கவுன்சிலர் பூரா அவங்களே ஜெயிச்சிருக்காங்க. எப்படி பூரா ஃப்ராடு பண்ணி ஓட்டு போட ஜெயிக்கிறாங்க. மிஷின்லயே ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சாங்க. நம்மளால தான் பூரா கவுன்சிலர் சேர்மன் மேயர் எல்லாம் வந்து. ஆனால் எந்த திட்டம் வரல. இத்தனை பேர் பதவிகளுக்கு திட்டங்களை வாங்கிட்டு வரல. சட்டமன்றத்தில் நாங்க எப்படி போராடுறோம், ரகலை பண்றோம், வெளிநடை பண்றோம். ஒண்ணு இல்ல, கோயம்புத்தூர் திருப்பி பார்க்கணும். தமிழ்நாட்டுக்கு அது திட்டம் வரல. இதுவரையிலும் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் எடப்பாடி நிதியுதவி கொண்டு திட்டங்களை தான் திறந்து வைக்கிறார். திமுக இன்னொன்று பண்றாங்க, அதே பண்ண முடிய தலைமையில் சூலூர் எம்எல்ஏ பேசினார். நம்முடைய நியூஸ் 7 சேனல் நிருபர் இது வந்து டாஸ்மார்க் ஒரு பார பத்தி எழுதிட்டு இருந்திருக்காரு. தொடர்ந்து எழுதியிருக்காரு. அவரை வந்து கொலைவெறி தாக்குதல் நடத்திருக்காங்க. இது போலீஸுக்கு வந்து எனக்கு வந்து மிரட்டல் வருதுன்னு சொல்லி போட்டு 3 முறை போலீஸ் சொல்லியிருக்காரு. காவல்துறை என்ன பண்ணாங்க தெரியுமில்ல? காவல்துறை என்ன பண்றாங்க? காவல்துறை திமுக ஆட்சியில திமுக அடிமையா இருக்கு. அப்பாவி மேல் கேஸ் போடுவாங்க, நம்ம கட்சிக்கார மேல கேஸ் போடுவாங்க. சைன் படிச்சுட்டு போறான், அஞ்சா வைக்கிறான், கொலை பண்றாங்க, எல்லாம் விட்டுறாங்க. இதெல்லாம் போலீஸ் தெரியுமா? இது பரவாயில்ல. இது ஒரு பக்கம். நியூஸ் 7 சேனல் நிருபர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பத்திரிகை நிருபர் அவங்க நாட்டுக்கு எடுத்து சொல்லுவாங்க செய்திகள். எவ்வளவு முக்கியமானது. 3வது அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அது மட்டும் இல்ல, இன்னொரு போலீஸ் இங்க இருக்கிற ஒருத்தர் ஏசி பேர் என்ன? ரகுபதி ராஜா. அது அவர் வந்து திமுக மாவட்ட செயலர். அவர் திமுக ராஜா தான். நம்ம ஆளுக்கு கொடிக்காம போட்டா அவர் நின்றுக்குவார். அவரு திமுக எங்க வேணா கொடிக்காம போடலாம், எங்க வேணா திமுக எங்க வேணா ரோட்ட மாதிரி பிளக்ஸ் வைக்கலாம். ஆனா நம்ம ஆளு சொந்த இடத்துல பிளக்ஸ் வச்சாலும் வந்து நின்று எடுங்க. அது நம்ம இந்த மாதிரி பண்ண. இதெல்லாம் சரி. ஒரு சகோதரி ஒரு வழக்கு கொடுத்திருக்கு. சகோதரி அப்பதான் விசாரிச்ச ரகுபதி ராஜா பத்தி சொன்னா நிறைய பெட்டிஷன் என்கிட்ட கொடுத்திருக்காங்க, எல்லாம் கமிஷன் கொடுத்திருக்காங்க. ஒரு இட பிரச்சனையில போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணி வசூல். அப்பதான் விசாரிக்கும் போது ரோட்ல போட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கடையிலும் நம்முடைய குடியுத்தூர் மெயின் ரோட்ல ஒரு சகோதரி, இஸ்லாமிய சகோதரி, கணவன் இல்ல, கைவண்டி போட்டு பழைச்சிட்டு இருக்காங்க. அந்த பெண்மணி வரையில் போலீஸ்கார வசூல் பண்ணிருக்கான் ஏசி சொல்லி. மாசம் எவ்வளவு வசூல்? விஜிலன்ஸ் போலீஸ் யாருக்கு போனோம்? நமக்கெல்லாம் போனோம், இந்த ஏசிக்கு தான் போகணும். போய் சொத்து என்னென்ன சொத்து, நீ என்னென்ன வசூல் பண்ணி எடுக்கணும். இதெல்லாம் எங்களுடைய வழக்கறிஞர் எல்லாம் விட்டுருவாங்களா? நீ வந்து நேரடியா போய் அதுல பூரா நம்முடைய டிவியில தொலைக்காட்சியில் காமிக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய நாங்க பார்த்த ஏசிலே மோசமான நிர்வாகம் இந்த ரகுபதி ராஜா. மக்களை பாதுகாக்கிறதுக்கோ இன்னைக்கு சமூக விரோதிகளை தடுக்கிறதுக்கோ விரோதத்தை தடுக்கிறதுக்கோ தயாரா இல்லை. ஆனால் பொய் வழக்கு போடுறது நம்பர் 1. எந்த வேலை செய்யாம இன்னைக்கு மாமூல் வாங்குவது மட்டும் நம்பர் 1. இதெல்லாம் நான் எத்தனையோ போலீஸ் ஆட்சியர் பார்த்திருக்கிறேன். நம்ம ஆட்சி இருக்கிற போலீஸ் ஆட்சியர் எல்லாம் பார்த்து எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. கட்சிக்கார எல்லாம் திங்கிறாங்க. அவங்க சுயமா இருப்பாங்க. இன்னைக்கு அந்த இடத்துலயே இருக்கணும், நல்ல வருமானம் வர்ற இடத்துல இருக்கணும், வசூல் பண்ணணும். இப்படித்தான் அது இங்க மோசமான ஒரு ஏசி. இன்னைக்கு கண்டிப்பா கமிஷனர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாட்டி கண்டிப்பாக சட்டமன்றம் கூட போகுது. சட்டமன்றம் இந்த பிரச்சனை வெடிக்கும். என்ன பெரிய மேலிருந்து குதிச்சு வரணும். நீ பேர் ராஜாவா? நான் மக்கள் வரி சம்பளம் வாங்கி, நீ மக்கள் வரி சம்பளம் வாங்குற, நீ எதுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க காக்கி சட்டை? இதே இப்படியே போகாது. 2 வருஷம் அதிமுக ஆட்சி. ஒட்டுமொத்த மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஒட்டுமொத்த மக்களும் முடிவு பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக வரும். நியாயத்துக்கு புறம்பா சட்டத்துக்கு புறம்பா இருந்தா கண்டிப்பா அது காலம் வரும். கண்டிப்பா ஒரு சூழ்நிலை காக்கி சட்டையை போடக்கூடாத காலம் கண்டிப்பா தொடர்ந்து யாரை கேட்டாலும் பண்றாங்க. யாரை கேட்டாலும் மிகப்பெரிய கம்ப்ளைண்ட். ஓகே, இது இங்க மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு இப்படி இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முன்னாள் மாவட்ட செயலர், அவங்க மாவட்ட செயலர்
இன்னைக்கு பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்லி ஒரு செய்தி வருது. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற திமுக சட்டமன்ற எம்எல்ஏ உடைய மகன் மருமகன் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு சகோதரிக்கு என்னென்ன பண்ணாங்க உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இதான் திமுக ஆட்சி. ஆகவே இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. கோவை மாவட்டத்தில் முழுமையா திமுக அரசு கோவை மாவட்டத்தை புறக்கணிக்குது. இதுக்கெல்லாம் முடிவால வரும். எப்படி வரும்? நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நாடாளுமன்ற தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக எடப்பாடியார் யாரை வேட்பாளராக கையோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அற்புதமா ஆட்சி கொடுத்திருக்காரு. எங்களுடைய வேட்பாளர் இரட்டை தான் அதிகமான வாக்களிப்பாங்க. பார்த்துட்டு திமுக ஓட்டு போட்டு உதயசூரி ஓட்டு போட்டு மக்கள் பார்த்துட்டாங்க. கண்டிப்பாக அந்த தப்ப பண்ண மாட்டாங்க. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியார் தலைமையில் 40 வெல்வோம். அது மட்டுமல்ல, சட்டமன்ற தேர்தல் எப்போது வந்தாலும் கண்டிப்பாக எடப்பாடியார் தலைமையில் 200 தொகுதிகள் வெற்றி பெற்று வருவார். தமிழ்நாட்டுக்குரிய அத்தனை மக்களும் முடிவு பண்ணிட்டாங்க இந்த ஆட்சி போகணும். ஒரு தொழில் செய்ய முடியல, எதுவுமே நடக்கல. அது மட்டுமல்ல, நம்முடைய மேட்டுப்பாளைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏ.கே. செல்வராஜ் அவர்கள் ஒரு அமைச்சராக இருந்தவர். அவர் பக்குவமான மனிதர். அவர் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி அதுல ஒரு ரோடு காங்கிரீட் ரோடு தான் கொடுத்திருக்காரு, பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த பணிக்கு எஸ்டிமேட் போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் அந்த உள்ளாட்சி அதிகாரிகள் அவங்க தான் போய் அதுக்கு சாங்ஷன் பண்ணி அது நிதி ஒதுக்கினாலும் அந்த நிதி போய் மக்களுக்கு போய் இந்த ரோடு போடணும், பைப் போடணும், டேங்க் கட்டணும், இது எல்லாமே. ஆனா அவர் கொடுத்து 3 மாசம் 4 மாசம் ஆச்சு. பார்த்தா கரெக்டா இருக்கு, பார்த்தா அனுப்பவே இல்லைங்க, எஸ்டிமேட் போடலீங்க. சரி, டைம் கேட்டுக்காரு கமிஷனர் கிட்ட. டைம் நேரம் கேட்டு நேரம் வர சொல்லி கமிஷனர் ஒதுக்கணும். பின்னால் போறாங்க. போய் பேசிட்டு இருக்கும் போதே அங்க இருக்கக்கூடிய திமுக சேர்மன், வைஸ் சேர்மன், கவுன்சிலர் உள்ள நீங்க நாங்களும் பேசணும் அப்படின்ட்டு நாங்க டைம் கேட்டு கமிஷனர் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு கமிஷனர் சண்டை போட்டது யாரு? திமுக சேர்மனும் அந்த ஆணையாளர் அதிகாரி சண்டை போட்டது திமுக சேர்மன். இவர் பேசிட்டு வந்துட்டார். நாங்க பேசிட்டு வந்தோம். அதுக்கு பின்னாடி வீட்டுக்கு போனதுக்கு பாத்தீங்கன்னா திமுக சேர்மன் எல்லாம் சேர்த்து அந்த ஆணையாளர் மிரட்டி எப்படியே போய் வழக்கு கொடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எம்எல்ஏ மேல எஃப்ஐஆர் போடுறாங்க. எம்எல்ஏ கட்சிக்காரங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பிரச்சனையை போய் சொன்னா சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி போய் ஆணையாளர் கமிஷனர் பாக்குறது ஒரு உரிமை இருக்கு எம்எல்ஏக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் எம்எல்ஏ இருக்கும் போது இங்க நிகழ்ச்சி நடத்திருக்கோம். ஏழைகளுக்கு பட்டா கொடுக்கறது, அதே போல பாத்தீங்கன்னா அந்த பணம் கட்டின அந்த பாண்டு கொடுப்போம். இங்க வீடு இருக்கிற பணம் கட்டின பாண்டு எடுத்து கொடுப்போம். அதே போல வீடு ஆளாட்சி பல்வேறு திட்டங்கள் கொடுப்போம். எத்தனை அதிகாரிகள் இப்ப கலெக்டர் எத்தனை அதிகாரி வருவாங்க. இப்போ நான் எம்எல்ஏ இருக்கிறேன். நான் ஒரு ஏதாவது பாத்தீங்கன்னா அன்னைக்கு கூட இங்க ஒரு சத்துரவு கூட பூஜை போறதுக்கு வந்தேன். ஏதாவது அதிகாரி வந்தாங்களா? ஒரு விவோ வந்தாங்களா? ஒரு ஏதாவது ஒரு அதிகாரி வந்தாங்களா? ஒரு ஏசி வர மாட்டாங்க. ஏது வர மாட்டாங்க. இந்த ஆட்சி எப்படித்தான். ஆனா எம்எல்ஏ இருக்கிறோம், எந்த ஒரு சொல்லு கூட கேட்கறது இல்ல. சட்டமன்றத்திலே போராடியாச்சு. ஒரு எம்எல்ஏ போய் மக்களுடைய பிரச்சனையை சொன்னா வழக்கு அப்படின்னா இந்த ஆட்சியோட நிலை பாத்துங்க. இதுக்கெல்லாம் முடிவு காலம் வரும். எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார். கண்டிப்பாக கோவை மாவட்டத்தை புறக்கணித்த திமுகவை புறக்கணித்து கோவை மாவட்டத்தில் விடுபட்ட திட்டங்களை நாங்கள் மீண்டும் செய்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்திய நம்முடைய புறநகர் மாவட்டத்தினுடைய மாணவணி செயலாளர் உட்பட அத்தனை மாணவ நிர்வாகிகளுக்கும், இந்த பகுதி நிர்வாகிகளுக்கும், இந்த வார்டு செயலாளர் உட்பட அத்தனை நிர்வாகிகளுக்கும்